எங்களுடைய இந்த கொள்கை நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மேலும் சில தரப்புகளை இணைத்து ஒரு மாபெரும் தமிழ் கட்சிகளுடைய ஒரு கூட்டை உருவாக்கி இருக்கின்றோம். தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் தரப்புகள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் நாங்கள் தமிழர்களுடைய தாயகம், தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி என்ற அரசியல் தீர்வை மையப்படுத்தியும் உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காத ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் இந்த நிலைப்பாடுகள் ரெண்டிலும் உறுதியாக இருந்து கொண்டு எங்களுடைய மக்களின் பிரதேச அபிவிருத்தி மற்றும் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். தமிழ் தேசிய பேரவை என்கின்ற பேரோடு வருகின்ற இந்த பாரிய கூட்டை மக்கள் பிரமாண்டமான அளவிலே ஆதரித்து பெருவேற்றி ஈட்டச் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மக்களிடம் மிகவும் வினயமாக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். வாக்களிக்க முன் ஒட்டுமொத்த வடகிழக்கிலே எங்களுடைய ஜனநாயக தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடத்துலையும் போட்டியிடுகிறது. நீதிமன்றம் சென்று அதிலிருந்து நாங்கள் வென்று இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை எட்டியிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல இடங்களிலே ஆட்சியை கைப்பற்றுகின்ற நிலை வரும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இருந்தாலும் நாங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இந்த தேர்தலிலே மாறுவோம். அவை யாரோடு நாங்கள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற பிரதானமான ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் கட்சிகளோடு நாங்கள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழலை நிச்சயமாக உருவாக்குவோம். வாக்களிக்க முன் நாளைய தினம் அன்றுத்து சனயக்க எமது யாழ்ப்பாணம் விஜயத்தை செய்து யாழ் மக்களுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய போகின்றோம் எதிர்வருங்காலத்தில் வேலை திட்டத்தில் இந்த பிரதேச சபைகள், நகர சபைகள் எமக்கு தேசிய மக்கள் சக்திக்கு இன்றியமையாத ஒன்று என்று நாங்கள் கூறப்போகின்றோம். சாவகச்சேரி பிரதேச சபை, நகர சபைகளை இரண்டையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை பெரும்பாகம் இருக்கின்றது. அதே நேரம் யாழ் மாநகர சபையும் பெரும்பான்மையாக கைப்பற்றுவோம். 17 சபைகளும் தேசிய மக்கள் சக்தியிடம் இம்முறை ஒரே திசையில் பயணிப்பதற்கு நாங்கள் அனைத்து மக்களும் தீர்மானித்து விட்டார்கள். நாங்கள் மக்களுடன் கலந்தாசிக்கும் தெரிகிறது. அதனால் ஏனைய கட்சிகள் கலக்கமடைந்திருக்கின்றன, பயமடைந்திருக்கின்றன. நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே நான் நினைத்திருந்தேன் எமது வெற்றி பெரும்பான்மையாக பாராளுமன்றத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும், அதன் நிமித்தமாக தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த ஒன்று சேரவில்லை. அவர்கள் சுயநோக்கத்துக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்கு எமது அமைப்பானது, தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் கட்சியும் இல்லை, சிங்கள கட்சியும் இல்லை, முஸ்லீம் கட்சியும் இல்லை, மனிதநேயம் கொண்ட அமைப்பாக செயற்படும் என்று இந்த இடத்தில் மக்களுக்கு கூறிக்கொள்கிறேன்.